ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கப் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பவுலில் 3 எக்கை உடைச்சி ஊற்றிடலாம். இப்போ 2 கப் மைதாக்கு நான் 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் மைதாவில் நம்ம கப் கேக் பண்ண போகிறோம். 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பீட்டர் தேவையில்லை, விஸ்க் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒயிட்டாக வர்றது வர நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடணும். ½ கப் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா மெல்டட் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். த்ரீ டேபிள் ஸ்பூன் மில்க் இல்லைன்னா கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிடலாம். நான் 2 கப் மைதாவும் 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சால்ட் போட்டு நல்லா ஜலிச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கேஜி 2 கேஜி கேக்லாம் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே பேனில் நம்ம எப்போவுமே கேக் ரெடி பண்ணக்கூடாது. 2-3 பேன்லையா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாதான் நமக்கு சீக்கிரமாகவும் குக் ஆகும், ஈவனாக எல்லா இடமும் சாஃப்டாகவும் நமக்கு வெந்திருக்கும். கேக் பேட்டர் ரெடி பண்ணும்போதே நம்ம ஓவனை ப்ரீஹீட் பண்ணிடணும். 10 மினிட்ஸ் ஆகுது கண்டிப்பாக ப்ரீஹீட் பண்ணணும். பேட்டர் ரெடி பண்ணும்போது இதே மெத்தடில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இடியாப்பம் மாவு கிண்டது போல் அந்த மாதிரிலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கேக் சாஃப்டாகவே வராது. கேக் பேட்டர் ரெடி ஆயிட்டு இதே போல் தான் திக்காட்டு இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்தாலும் கேக் நல்ல சாஃப்டாக வராது, ஹார்டாயிரும். இப்போ இதில் டூட்டி ஃப்ரூட்டியை ஆட் பண்ணிக்கலாம். இதே போல் கப் கேக் மோல்டில் கப் கேக் லைனர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் பேட்டரை ஊற்றிடலாம். பேட்டர் ஊற்றும் போது ஆஃப் இல்லைன்னா 3/4 ஸ்டேஜுக்கு ஊற்றினா போதும், ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. ஏன்னா சில கேக் நல்லா பஃப்னு பொங்கி வரும். கப் கேக் எப்போவுமே சீக்கிரமாக குக் ஆயிரும். ஏன்னா நம்ம ஒரு
கரண்டி தான் நம்ம ஊற்றிருக்கோம். அதனால் சீக்கிரமாகவே 15 மினிட்ஸ்லேயே வந்து நமக்கு கேக் ரெடி ஆயிரும். கப் கேக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். டீ டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை நம்ம சாப்பிட்டுக்கிடலாம். கடையிலலாம் பார்த்திங்கன்னா கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க, எல்லோ கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணும்போது எந்த விதமான கலர் எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை. ஃப்ரெஷ்ஷாக இதே போலே செய்து நம்ம சாப்பிடலாம். ஈவனாக எல்லா கப்லையும் நம்ம கரெக்டாக ஆட் பண்ணிடலாம். டெக்கரேட்டுக்கு மேலேயும் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருக்கேன். இதுலேயே நட்ஸ் வேணும்னா கூட பொடியாக கட் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இதை ஒரு 15 மினிட்ஸ் ஓவனில் வச்சு எடுத்துடலாம். சூப்பரான கப் கேக் நமக்கு ரெடி ஆயிரும். சூப்பரான சாஃப்டான கப் கேக் நமக்கு இப்போ ரெடி ஆகிட்டு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.